இன்றைக்கி வந்து காளான் சில்லி போட்டிருக்கிறேங்க. காளான் வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 50 கிராமு, சில்லி பவுட்ரு 50 கிராம், கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கிட்டேங்க. இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதில் சேர்த்துக்கணும். நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டணுங்க. சில்லி பவுட்ரு வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. நல்லா மொல்லாம் பிசையணுங்க. உடஞ்சிடும், மொல்லாதான் எடுக்கணும். அப்படி தொடவி விடணும் எல்லாத்துக்கும், காளானுக்கும் நல்லா ஒட்டுற மாதிரி. உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு காரம் ஜாஸ்தி வேண்டான்னு சொல்லி சில்லி பவுட்ரே 50 கிராம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கணும். நான் மொல்லா பிசையணுங்க காளானு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து ஊற வைங்க. அப்போ தான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒட்டிடும். ஒட்டின பிறகு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணுங்க. இந்த காளான் சில்லி ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கடையில் விற்கிற மாதிரியே நான் போட்டிருக்குறேங்க. ரோட்டு கடையில் வந்து இந்த மாதிரி தான் போடுறாங்க, அதே மாதிரி போட்டிருக்குறேங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்நாக்ஸாவை கூட போட்டு சாப்பிட்லாங்க, டீ குடிக்க முன்னாடி. சின்ன பிள்ளைங்க காளான் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு கொடுத்தா காளான் சாப்பிடுவாங்க. காளான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மொல்லா திருப்பிடுங்க. நான் மொல்லா தான் திருப்பி போடுவேங்க. பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கிறேன். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க, நல்லா வெந்துடும். காளான் வந்து ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு எடுத்தனால அப்பயே பாதி வெந்திருக்கும். இப்போ வந்து ஆயிலில் கொஞ்சமாக போட்டால் போதும். கார்ன்ஃப்ளவர் மாவு வேகிறதுக்கு விட்டால் போதுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது டீ குடிக்கும்போது போட்டு சாப்பிட்டு டீ குடித்தா நல்லாயிருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு.